ஒரு படம் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அந்த படத்துல இருக்கக்கூடிய ஹீரோ இல்ல நல்லவன் என்ன வேணா சொல்லலாம். அவன் அரசாங்கத்தை எதிர்த்து மக்களுக்காக போராடுறான், இல்ல மக்களுக்காக குரல் கொடுக்கறான் அப்படின்னா அவனை அரெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல அவனை பிடிக்கிறதுக்கோ போலீஸ் கூட்டமே கிளம்பி வரும். அவங்க கிட்ட இருந்து அவனை காப்பாத்துறதுக்கு ஒரு மக்கள் கூட்டமா போவாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு ஊபிக்கள் கூட்டமா போறாங்க. என்னடா நியாயம் இது, என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நேத்திக்கு கே நகர் தனசேகருடைய பேரன் சந்துரு, இந்த கே நகர் தனசேகர் திமுகல ரொம்பவும் பழைய நிர்வாகின்னு சொல்லலாம், இல்ல பிரபலமான ஒரு உறுப்பினர்னே சொல்லலாம். அவருடைய பேரன் சந்துருன்றவரு காரை ஓட்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை ரொம்ப கொடூரமா காரை ஏத்தி கொலை பண்ணிருக்காரு. அந்த இளைஞருடைய தாய் கதற மாதிரியான வீடியோக்களை நம்ம சோசியல் மீடியா முழுக்க பார்த்தோம். செய்திகளையும் அது தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. அந்த நபரை நேத்தி முழுக்க போலீசார் கைது செய்யல, அவனா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிருக்கான். அதாவது இந்த திராவிட மாடல் நடக்குது பாத்தீங்களா, திராவிட மாடல், இந்த மாடல்ல இவர் தான் பெண்கள் எல்லாம் காப்பாத்துற மாதிரியும் நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீக்கிற மாதிரியும் இவனை ஒரு தியாகி ரேஞ்சுக்கு கன்சிடர் பண்ணி சுத்தி ஓபிக்கள் கூட்டமா போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சுக்கிட்டு. நம்ம முதல்வர் கூட சொன்னாருல, இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்ட்டு. பாத்தீங்கல்ல, அப்பா அப்பான்னு கூப்பிடுற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு ஒரு இளைஞரை காரை ஏத்தி கொல்ற அளவுக்கான தைரியம், அதுவும் அவனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைகிறான். இதுல ஓபிக்கள் கூட்டமா வேற போறாங்க. சட்டம் அவங்களுக்கு சாதகமா இருக்குன்றதுக்காக அதை எப்படியெல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம முதல்வர் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு, இன்னும் ஒண்ணுமே செய்யல. இதுல திராவிட மாடல் 2.0 வர வரப்போகுதான். இதுவே இந்த லட்சணத்துக்கு இருக்கு அப்படின்னா 2.0 என்ன லட்சணத்துக்கு இருக்கும் சொல்லவா வேணும். வணக்கம் மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது 420. நான் உங்க அச்சு, அசால்ட் அச்சு. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இனிமே தானம் கேள்விப்படுவீங்க. நம்ம முதல்வர் அப்பா பேசும்பொழுது ஒரு விஷயத்த சொல்லுவாரு. என்னன்னா, இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டுல பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க, பெண்கள் எல்லாம் சுதந்திரமா இருக்காங்க, அவங்களுடைய பாதுகாப்பை நாங்க உறுதி செஞ்சுட்டே தான் இருக்கோம், எந்த பிரச்சனையுமே இல்லன்ற மாதிரி. இந்த பாதுகாப்புனா என்ன தெரியுமா? அவங்க சொல்ற பாதுகாப்பு எங்க இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு தெரியுமா? பட்ட பகல்ல இங்க இருக்கு பாத்தீங்களா, பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பெண்மணி உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு நபர் பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். பேசி அவங்க பக்கத்துல உட்காந்து அவங்க கழுத்துல இருக்கக்கூடிய தங்க செயினை அறுத்துட்டு போயிருக்கான். இது ரயில்வே ஸ்டேஷன்ல பட்ட பகல்ல நடக்குது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சோஷியல் மீடியா முழுக்க வலம் வந்துட்டு இருக்கு. இப்போ நாங்க அப்பா கிட்ட என்ன கேக்குறோம் அப்படின்னா, பாதுகாப்பா இருக்காங்க, பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, அது உங்க வீட்டு பெண்களுக்கு இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கா? ஏன்னா பட்ட பகல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க தைரியமா. முன்னாடியாவது ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி 1-2 விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ தைரியமா பட்ட பகல்ல கூட இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டும் கூட அப்பா பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க, ஆட்சி அமோகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்க வீட்டுல இருக்கவங்க பாதுகாப்பா இருக்காங்க, தமிழ்நாட்டுல இருக்க பெண்களோட பாதுகாப்பையும் உறுதி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆக இதன் மூலியமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஆள் நடமாட்டமா இருக்கிற இடத்துல இருங்க, தனியா அங்க இங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரிதான் நடக்கும் அப்படின்றத நம்ம அப்பா சிம்பாலிக்கா சொல்லாம சொல்றாரு போல் இருக்கு. அதனால பெண்களே ஜாக்கிரதை. இன்னைக்கு நம்ம ஷோல பொக்கே ஆஃப் தி டே யாருக்கு போக போகுது அப்படின்னா, அன்டவுட்டட்லி ஓபிஸ்க்கு தான். ஏன்னா கொலை குற்றம் பண்ண ஒரு குற்றவாளிய என்னமோ தியாகி ரேஞ்சுக்கு கன்சிடர் பண்ணி பந்தோபஸ்தோட போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனாங்கல்ல, இந்த கோமாளித்தனத்துக்காகவே இன்னைக்கு பொக்கே ஆஃப் தி டே திமுக நிர்வாகிகளுக்கே. நம்ம கிட்ட எல்லாம் சொகுசு பேருந்துன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம நினைச்ச வரைக்கும் சொகுசு பேருந்துனா நல்லா சாவகாசமா உட்காந்துட்டு போலாம், நல்லா படுத்துக்கலாம், ஏசி காத்து அங்கங்க அடிக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கிராமத்துல விடக்கூடிய சொகுசு பேருந்து எப்படி இருக்கு தெரியுமா? மேல் கூரெல்லாம் பிச்சுக்கிட்டு இருக்குங்க. மேல இருந்து காத்து, சைட்ல இருந்து காத்து, கீழ இருந்து காத்து, நாலா பக்கமும் காத்தா வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சொகுசு பேருந்து ஒண்ணுதான் நம்ம அப்பா கிராமப்புறங்கள்ல விட்டுருக்காரு. நான் சொல்றதை விட அந்த வீடியோ முதல்ல பாருங்க. சின்ன வயசுல நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ஆடி காத்துல அம்மி கூட பறக்கும்னு. ஆனா இங்க பாத்தீங்களா, ஆடி காத்துல கவர்மெண்ட் பஸ்ஸோட மேற்கூரையே பறக்குது. அந்த லட்சணத்துலதான் நம்ம அப்பா பஸ் விட்டுருக்காரு. இதுல
மகளிருக்கெல்லாம் இலவச பேருந்து விட்டுருக்கேன், இதுல பெண்கள் எல்லாம் எவ்வளவு பயனடைகிறாங்க தெரியுமா, அது மட்டும் இல்லாம பல கிராமங்களுக்கு பேருந்து சேவைகளை அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படி இப்படின்னு பில்டப் மட்டும் கொடுக்குறீங்களே, இதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? ஒருவேளை ஓட்ட உடசல் ஈயம்பித்தால பேரிச்சம்பழக்காரன் கூட வாங்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பஸ் எல்லாம் தான் கிராமப்புறங்கள்ல விட்டுருக்காங்க போல் இருக்கு. இதை இப்படி கூட எடுத்துக்கலாம். இப்ப வெளிநாடுகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டபுள் பஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கும், பஸ் மேல ஒரு ஃப்ளோர் இருக்கும், அதுவும் 2வது ஃப்ளோர்ல இருக்க பஸ் வந்து ஓப்பனா இருக்கும். அந்த மாதிரி சில டெக்னாலஜிகளை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் புகுத்தி இந்த மாதிரி பஸ் எல்லாம் அப்பா விட்டுருக்காரு போல் இருக்கு. நான் கூட செத்த நேரத்துல அப்பா தப்பா நினைச்சிட்டேங்க. ஆரம்பத்துல ஓசி பஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க, ஆனா இப்போ ஒரு படி மேல போய் ஏசி பஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நன்றி அப்பா. திராவிட மாடல் 2.0 வாழ்க. பொதுவாவே திராவிட முன்னேற்ற கழகம்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. இது அந்த காலம். இந்த காலம் என்ன தெரியுமா? அட்டூழியம், அராஜகம், அயோக்கியத்தனம் இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாடல்னு சொல்லலாம். அப்படிதான் இந்த திராவிட மாடல் அரசுல ஒரு அரசு மருத்துவர் பண்ண அசால்ட்டையும் அங்க இருக்கக்கூடிய பெண் ஊழியர் பண்ண அட்டூழியத்தையும் மொத்தமா நடந்த அராஜகத்தையும் தான் இப்ப பார்க்க போறோம். அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனைக்கு ஒரு தந்தை அவருடைய மகளை அழைச்சிட்டு போயிருக்காங்க. மகளுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அதிகமா இருந்ததால சரி பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போய் பார்க்கலான்னு போயிருக்காங்க. இவங்க உள்ள போகும்போது அங்க வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் இவங்களுக்கு ஆப்போசிட்ல வண்டியில போயிருக்காரு. உள்ள வந்து அங்க வேலை பார்க்கக்கூடிய பெண் ஊழியர் கிட்ட டாக்டர் எங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இங்க ஒரு டாக்டர் தான் இருக்காரு, இதோ வெளியே போயிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. எங்க புள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அழைச்சிட்டு வந்துருவோம், இவ்வளவு அலட்சியமா பதில் சொல்றீங்களேன்னு கேட்டதுக்கு, ஏன் டாக்டர் ஏன் இல்லை, ஏன் காலியா இருக்காங்க, ஏன் காலியா இருக்காங்க, அப்படிதான் இஷ்டம்னா இருந்து பாரு இல்லைன்னா கிளம்பு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அராஜகமா பேசியிருக்காங்க. பாத்தீங்கல்ல, இதுதான் நம்ம திராவிட மாடல் அரசு. உங்க ஆட்சியில அரசு போக்குவரத்து கழகம் தான் அந்த லட்சணத்துல இருக்குன்னா அரசு மருத்துவமனை அதுக்கு மேல இருக்கு. இங்க அப்பாவுக்கு முடியலன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறாங்க, உளுந்து கவனிக்கிறாங்க. அதுவே அப்பாவுக்கு ஓட்டு போட்ட அப்பாவி மக்களுக்கு முடியலன்னா இதுதான் நிலைமையா? இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் 2.0 போல் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஷோல மீம் ஆஃப் த டே யாரு அப்படின்னா, இவ்வளவு அழகா ஒரு அரசாங்கம் நடத்தி அதுவும் ஓசி பஸ்ஸா இருந்ததை ஏசி பஸ்ஸா மாத்தின நம்ம அரசு போக்குவரத்து கழகத்துறை அமைச்சருக்கு தான் இன்னைக்கு மீம் ஆஃப் த டே. ஒரு அரசியல் கட்சி தலைவர்னாலே களத்துக்கு வரணும், களத்துல மக்களை சந்திக்கணும், பிரஸ் மீட் கொடுக்கணும், இதெல்லாம் பண்றதா ஒரு நல்ல தலைவருக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஜேவி கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ட்விட்டர்லயும் பனையூர்லயும் தான் அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்களாவது அங்கங்க போய் மக்களை சந்திச்சாங்க, நேர்ல உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் நடத்தினாங்க. இப்போ அதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு மாபெரும் ஐடியா ஒண்ணு கையில எடுத்திருக்காரு. இன்னைக்கு பனையூர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆபீஸ்ல வச்சு மை டிவி கே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஆப் எதுக்கு அப்படின்னா, அந்த கட்சியில உறுப்பினரா சேர்றதுக்கு இந்த ஆப்பை பயன்படுத்திக்கலாம், இது இருந்தாலே நீங்க உறுப்பினர் ஆயிரலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மாபெரும் ஐடியாவை கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஜேவியோட யோசனையா இருக்கவே இருக்காது. அவர் கூடவே சுத்திட்டு இருக்காரே ஒரு மாபெரும் தியாகி, அவருடைய ஐடியாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசா ஐடியாலாம் பண்றாங்களே தவிர வேலை ஒண்ணும் நடக்க மாட்டேந்தேப்பா. ஏதோ இவரா கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் அவங்க கட்சியில இருக்கக்கூடிய சில அமாவாசைகள் பேசியே காலி பண்ணிடுவாங்க போல் இருக்கு. அதுக்கான அடுத்த ஸ்டெப் தான் இதுவும் நினைக்கிறேன். ஒரு சிலராவது பேசி தான் அலைஞ்சு போவாங்க. ஆனா நம்ம ஜேவி அமைதியாவே இருக்காரு. இவரோட நிலைமை எங்க போய் முடிய போதோ தெரியல. இப்ப பொதுவாவே வித்த காட்டுறதுக்கு ஒருத்தர் ஃபேமஸ், வித்த காட்டுறதா அவருடைய கைவந்த கலை அப்படின்னா நம்ம அண்ணன் சீமான் தான் அந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருப்பாரு. ஏன்னா அவர் பேசுறதுல ஆரம்பிச்சு அவர் பண்றது வரைக்கும் எல்லாமே சிந்திக்கிற மாதிரி இருக்காது, சிரிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அந்த விதத்துல இன்னைக்கு அண்ணா அபாரமான ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு. மரம் ஏறதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அதை போட்டுட்டு திருச்சி போயிருக்காரு. அதுல பெண்கள் எல்லாம் ஆரவாரமா அண்ணனை ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. இதன் மூலமா அண்ணன் கிட்ட என்ன கேட்க விரும்புறோம் அப்படின்னா, அண்ணே நீங்க மனுஷங்களுக்காக அரசியல் பண்றீங்களா இல்ல ஆடு மாடு மரம் கோழி இதுங்களுக்காக அரசியல் பண்றீங்களா? என்னவா இருந்தாலும் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க வேண்டியது நாங்க தான். எங்களை பத்தியும் கொஞ்சமாவது ஏதாவது பேசலாம்ல. நீங்க எல்லா ஜீவன்களை பத்தி பேசுறீங்க, அதை வந்து யாருமே எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஆனா அதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தா எப்படி நான் அரசியல்ல ஜெயிப்பீங்க? மனுஷங்களை பத்தியும் அப்பப்ப பேசுங்க. ஒருவேளை மனுஷங்களை பத்தி பேசினா எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்கப்பா, பதில் சொல்ல முடியலன்றதுக்காக எல்லா ஜீவனை பத்தி பேசினா நீங்க எதுவுமே சொல்லாதுன்றதுக்காக அண்ணா அதே யுக்தியை அடிக்கடி கையில் எடுத்துட்டு இருக்காரோ?
இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஷோல கொட் ஆஃப் தி டே யாருக்கு போக போகுது அப்படின்னா, விதவிதமாய் வித்தியாசமாய் ரகரகமாய் நிச்சயமாய்ன்ற மாதிரி பல ஐடியாக்களை நம்ம அண்ணன் எடுத்து செயல்படுத்திக்கிட்டே இருக்காரு. அதனாலேயே அண்ணனுக்கு ஒரு கொட்டு போட போறோம்.